மக்களை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் கோடங்கி. நம்ம நடிகர் லாரன்ஸனுடைய திடீர் மறுபடியும் ஒரு வீடியோ, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அரசியலில் எலெக்ஷனில் நிற்பது சரியாகாது, நான் வந்து திருச்சி கடலில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதற்கு காரணமாக சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பு ஆதரவு தொடரட்டும். கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக திருச்சி கிழக்கில் இன்னார் நிற்கப்போறா அவர் இவர் இந்த அம்மா அந்த அம்மான்னு நிறைய ஜோசியங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நானும் அரசியலுக்கு வரப்போகிறேன், எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கேட்டேன், எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னவர் லாரன்ஸ். மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு உதவிகள் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்புறம் அவர் வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளை வச்சுக்கிட்டு அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கார். அதில் நிறைய விமர்சனங்கள் உண்டு, நிறைய அது உண்மைக்கு புறம்பா நிறைய விஷயங்கள் அது இதுன்னு ஏதோ ஒன்று இருக்குங்க. இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் வந்து என்ன காரணத்துக்கு அந்த வீடியோ வெளியிட்டார்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொன்னால் தான் புரியும். சமீபத்தில் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, 6 மாதம் டைம் கொடுக்கணும் இந்த தாவேக அரசுக்கு, ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும், டைம் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏரியாவுக்கு நம்ம புதுசாக வீடு வாடகைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியாது, திடீர்னு அது நம்மளை பார்த்து குலைக்கும். அந்த நாய்கள்கிட்ட நம்ம பழகணும்னா கொஞ்சம் நாய்க்கு பிஸ்கட் போடணும், அப்படி இல்லை சில நாய்கள் பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் போடணும், அதெல்லாம் பண்ணாதான் அந்த நாய்கள் அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்து குலைக்காது அப்படின்னு சொல்லி வாக்கு போட்ட மக்களை நாய்களோடு ஒப்பிட்டு பேசினார்னு அவர் மீது சர்ச்சை கிளம்பிச்சு. கடுமையான எதிர்வினை, நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். கடுமையான எதிர்வினை. அவர் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை பேசி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் நான் அப்படி சொல்லலைங்க, தவறாக புரிந்து கொள்ளப்படுது, என்னென்னமோ சமாளித்து பார்த்தாரு. உடனடியாக எந்த எதிர்வினையும் எடுபடவே இல்லை. அப்புறம் அப்படியே அதுக்குள்ளே வேறு வேறு பிரச்சனைகள்லாம் மக்கள் வந்து வேறு வேறு பிரச்சனை கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கார். இந்த வீடியோவில் மீண்டும் அவர் தனக்கே உரிய சர்ச்சையோடு தான் வந்திருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், இப்போ நான் சொல்ல வந்ததை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, உடனே மக்கள் எல்லாம் வந்து எனக்கு எதிராக பேசுனாங்க, எனக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யுங்க, உங்கள் அண்ணன் அதாவது நான் அவர் லாரன்ஸ் தப்பு செஞ்சுருக்க மாட்டேன், தவறாக மக்களை சொல்லியிருக்க மாட்டேன்னு நீங்கள் நம்பினா போதும், எங்கள் அண்ணன் அப்படி செஞ்சுருக்க மாட்டார் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அதோடு சேர்ந்து அந்த வேண்டுகோளுக்கு துணையாக மாற்றுத்திறனாளிகளை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறார். அவர் மீது நமக்கு இருக்கிற பெரிய வருத்தமும் அதுதான், அவரை நம்ம பாராட்டுறதும் அதில் தான். 2 விஷயத்தில் நம்ம வந்து ஒரே மாதிரி செய்ய முடியாது இல்லை, ஆனால் அவர் செய்கிறார். ஒன்று, மாற்றுத்திறனாளிகளை வைத்து கேடயமாக பயன்படுத்தி தன்னுடைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்காக மாற்றுத்திறனாளிகளை கேடயமாக பயன்படுத்துகிறார். ஒரு முறை ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த டைம், அந்த டைமில் பத்திரிகையாளர் சந்திப்பு, அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவர் அங்கே அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு, அதை புகைப்படமாக எடுக்கிறாங்க, அதை ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டார். பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. ஜல்லிக்கட்டில் ஒரு இஷ்யூ, இவரே தலைவர் மாதிரி காமிச்சிட்டாருன்னு ஒரு மேலே கொஞ்சம் வருத்தங்கள்லாம் வந்துச்சு. அப்போ இவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கு ஏதோ ஒரு பண்ணாருன்னு இவர் மீது கோவம் வந்தவுடனே நிறைய பேர் இவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சோடனே இவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, அதை கூட நான் பார்க்காம அவங்களோட பக்கத்தில் இருக்காம உங்களுக்காக வந்து போராட வந்தேன், ஏன்னா தமிழர்கள் உரிமையை மீட்கணும்னு இது ஒரு காரணம் சொன்னார். அப்போ ஏங்க நீங்கள் அம்மாவை பார்க்க போனீங்கன்றது உங்கள்ட்ட தனிப்பட்ட விஷயம், அதை ஏங்க போட்டோ எடுத்தீங்க, அப்போ விளம்பரத்துக்காக எடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி கேட்டது வேற யாரும் இல்லை, நான் தான். அதுக்கு அவர் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டார். நீங்கள் வந்து தவறாக கேட்குறீங்க, இதெல்லாம் வச்சு எப்படி பப்ளிசிட்டி தேட முடியும் அப்படின்னா, அவர் பண்ணதே பப்ளிசிட்டி தான். அவங்க அம்மா ஃபோட்டோவை காமிச்சு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாரு. ஏன் ஃபோட்டோ எடுத்தீங்க, அம்மாவை சந்திக்க போகும்போது கூட ஏன் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏன்னா இப்போ இது யார் பண்ணுவா தெரியுமா, நம்ம நாட்டினுடைய பிரதமர் விஸ்வகுரு மோடி அவர்கள் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போனார். அவங்க அம்மா சமீபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்களே, அவங்க அம்மாவை பார்க்க போனார்னா கேமராமேன், வீடியோகிராஃபர், அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்களோட கிளம்பி போவார். போய் அவர் அம்மாட்ட பேசுறது, வைக்கிறது, காலை பிடிச்சிட்டு இருக்கிறது, கிட்ட நிற்கிறது, அம்மாட்ட கண்ணத்தை தடவுறதுன்னு விதவிதமாக ஃபோட்டோவாக எடுத்து போஸ்ட் எடுத்து அப்படியே வைரலாக பரப்பி விடுவார். ஏன் உங்கள் அம்மாவை தானேப்பா பார்க்க போகிற, இது எதுக்குப்பா ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டு திரட்டிட்டு போகிறேன்னு கேட்டால்
இதை என்ன பண்ண முடியும்? இது ஒரு பப்ளிசிட்டி, இது ஒரு விளம்பரம், இது ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கொஞ்சம் குறையாம இவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவர் போய் போட்டோ எடுத்துக்கிட்டார். பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அம்மாவை கூட நான் பார்க்கல, ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அனுதாபம் தேடுகிற முயற்சி. இந்த முயற்சியை நம்ம வன்மையாக எப்பவுமே யாராக இருந்தாலும் தப்புன்னு சொல்லுவோம். அந்த பத்திரிகையாளர் சந்திரன் அப்படி கேள்வி கேட்டோம், பெரிய வாக்குவாதம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது வேற. நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்புகளில் நம்ம பேசின விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். நேரம் வரும்போது அது சம்பந்தப்பட்டவர்கள் வரும்போதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை உட்கார வச்சுக்கிட்டு பேசுவதற்கே சிரமப்படுகிற மாற்றுத்திறனாளி அவனை பேச வைக்கிறார். அவன் வந்து எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எங்கள் அம்மா இல்லாதப்போ நான் என்ன வாழ போகிறேன் எப்படின்னு தெரியல, எங்கள் அண்ணன் தான் என்னை காப்பாற்றினாருன்னு அவன் வந்து ரொம்ப போராடி அந்த வார்த்தையை பேசுவதற்கு சிரமப்பட்டு அந்த தம்பி பேசுகிறான். அது ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒரு கொடுமை தான் அது. அவனை வச்சு வீடியோ போடலைன்னா உங்களை நம்ப மாட்டாங்களா யாருமே? ஏன் லாரன்ஸ் இப்படி செய்யாதீங்க, தப்பு. தயவு செய்து உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்குறேன், உங்ககிட்ட பழகினேன்றதுனால நான் என்னை உங்களுக்கு அறிமுகம் தெரியும்ன்றதுனால நான் சொல்கிறேன், தயவு செய்து இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வளர்க்கிற, நீங்கள் பாதுகாக்கிற, நீங்கள் பராமரிக்கிற மாற்றுத்திறனாளிகளை வீடியோவில் காட்டாதீங்க. அவங்கள வச்சு நீங்கள் விளம்பரம் தேடாதீங்க. அவங்கள வச்சு உங்களுக்கான ஆதாயத்தை தேடாதீங்க. தயவுசெய்து தப்பு லாரன்ஸ், செய்யாதீங்க. அது ரொம்ப அயோக்கியத்தனம். அது நீங்க பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, எப்படி வேணா சொல்லுங்க. நீங்க பேசுறது ரைட்டு தப்பு என்ன வேணா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இது பண்ணாதீங்க. இது பண்றதுனால உங்களுடைய நோக்கம், நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது வந்து அடிபட்டு போயிடும். இப்ப நீங்க அது முதல் பேசுனது தப்பு. நீங்க வாக்காளர்களை நாயோடு ஒப்பிட்டு தப்பு. ஒரு தெருவுக்கு புதுசா ஆடைக்கு போறவங்க பழகிறதுக்கு வந்து நாய் பிஸ்கெட் போட்டாதான் கொலைகாம இருக்குமா? அந்த என்ன அசிங்கமான ஒப்பீடு? அந்த ஒப்பீடுக்கு தான் மக்கள் உங்களுக்கு திருப்பி வச்சாங்க. திரும்பி நீங்க மறுபடியும் ஒரு தப்பு பண்றீங்களே. எலெக்ஷன்ல நிக்கலன்ட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அரசியலுக்குள்ள இப்போ வரலன்ட்டீங்க, அப்போ அது ஒரு பெரிய சந்தோஷம். திருச்சி கிழக்கில் நிற்க மாட்டேன்ட்டீங்க, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா மக்கள் அடி அப்படி. திருச்சி கிழக்கு போனீங்கன்னா டெபாசிட் வாங்க மாட்டீங்க. நீங்க அது மட்டும் எழுதி வச்சிங்க. ஒருவேளை தாவேகா சோசபிச்சு உங்களை நம்பி நிப்பாட்டினாருன்னா நீங்க அப்பவும் டெபாசிட் வாங்க மாட்டீங்க. ஏன்னா என்னைக்கு மக்களை ஓட்டு போடுற மக்களை நாயின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? நாய்களா மக்கள். ஆக நல்ல வேலை உஷாராய் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஜகா வாங்கிட்டீங்க. இன்னொன்னு சொல்றேன், இனிமேல் தயவு செய்து எந்த காரணம் கொண்டும் உங்ககிட்ட நீங்கள் வளர்க்கிற பராமரிக்கிற அந்த மாற்றுத்திறனாளி அந்த குழந்தைகளை, அந்த மாணவர்களை, அந்த நபர்களை நீங்க அடையாளப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். இது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸுங்க. நீங்க உங்க காசை போட்டு அவங்க சோறு போட்டு வளர்க்குறீங்க, நல்ல விஷயம். தர்மம் செய்றீங்க, நல்ல விஷயம். அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். எல்லாம் நல்லது. ஆனா அவங்க முகத்தை காட்டி ஆதாயம் தேடாதீங்க. அவங்கள வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறேன் இல்லையான்னு நான் சொல்ல வரல. இந்த முகத்தை வச்சு டிவியில் இப்போ அது எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் நீங்க அந்த பையனை பேச வைக்கிற விஷயம், நீங்க பக்கத்துல நிக்கிற விஷயத்த ஒளிபரப்புறாங்க. இதுல சிம்பதி தானே கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தயவுசெய்து கிடைக்காதுங்க. உங்க மேல வெறுப்பு தான் வரும், உங்க மேல கோபம் தான் வரும், உங்களுடைய இரட்டை வேடம் வெளியில வரும். வேண்டாம். நீங்க வந்து உதவி செய்கிற நபராகவே இருங்க, நடிகரா இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எனிவே மக்களே, இந்த லாரன்ஸ் செய்த விஷயம், நான் பேசிய விஷயம் சரியா தப்பா உங்க பார்வைக்கே விட்டுறேன். இப்படி ஆதாயம் தேடுகிறவர்கள் உதவி செய்வதை போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு கேடயமாக பயன்படுத்துகிற இந்த வித்தையை பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்வையாளர் அவங்களுக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் உருவாகிட்டு இருக்கு, ரொம்ப மோசமான கல்ச்சர், ஆபத்தான கல்ச்சர். நான் 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த சரத், அமைச்சர் சரத் குறித்த ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் குழந்தைகள் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ, அது நிறைய வைரல் ஆனதுனால அந்த வீடியோவை உதாரணத்துக்காக அந்த ஒரு சின்ன பிட்டு முன்னாடி சேர்த்திருந்தேன். ஆக்சுவலாக குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அதை எதிர்த்தோ ஆதரித்தோ பயன்படுத்தக்கூடாது. இப்போ தாவேகா அந்த அரசாங்கம், அந்த ஜோசப் விஜயனுடைய ஆட்கள், ரூட் மாஃபியா உட்பட இந்த கும்பல் எல்லாம் குழந்தைகளை வைத்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. சரத் செய்தது சரி அப்படின்னு, அமைச்சர் சரத் செய்து காட்டியது சரி, அவர் வந்து பயன்படுத்தியது வந்து எதுவாக இருந்தால் உங்களுக்கு என்னடா, நீ ஏன்டா இப்போ நல்லது பண்ண வந்தா கெடுக்கிறீங்கன்ற மாதிரி சிறு குழந்தைகளை வச்சு வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. அதற்கு ஏற்றா போல நாங்களும் பதிலடி கொடுக்குறோன்னு
இப்போ நான் ஒரு வீடியோ போட்டுதான் பாருங்க குட்டியா, இந்த மாதிரி நிறைய சரத்துக்கு எதிரான வீடியோக்களை குழந்தைகள் பேசுகிற மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க. ரெண்டுமே தப்பு. இனிமே அந்த செயலை செய்யாதீங்க. அப்படி செய்கிற பெற்றோரை தயவு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். சோசப் விஜய் இதில் நடவடிக்கை எடுப்பார், ஆனால் எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் இது செய்ய சொல்றது, அவர் எப்படி எடுப்பார்? ஆக இதில் ஒன்றிய அரசாங்கம் தலையிடணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. எனவே மக்களே, நிறைய பொய் பரப்புகிற விஷயங்கள் தான் நிறைய வதந்திகளாக உலா வருது. உண்மைகள் வருவதற்கு முன்பாக பொய்கள் வந்து உலகத்தை சுற்றி வந்து ஸ்பீடாக வந்துடுது. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய கவனத்துக்கு அதை வந்து போய் சேருதா சேரலையான ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் இதை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.